ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. அது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைலில் பார்த்தா செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வச்சு ஒரு சுளியம். இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கேட்கும்போது இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க, நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் வச்சுருக்கேன். இதை நான் ஒரு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நான் கழுவி வச்சிருக்கிறேன் இந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துட்றேன். இப்போ நம்ம மெஷரிங் கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிறு நல்லா நமக்கு வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் 3 விசில் வச்சுருக்கும் இருக்குது. இப்போ நான் தண்ணி வடிச்சிட்டு இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த வடித்த பச்சை பயிரை அதை சேர்த்துட்றேன். இப்போ இது ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அந்த அரைச்ச பச்சை பயிரை சேர்த்துட்றேன். நான் அப்படி ஒரே சுற்று 1 2 தான் அரைச்சிருக்கேன். இப்போ இது நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இப்போ இது மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா கரையிட்டோம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வருது. இப்போ நான் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் தூள் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நான் இது ஒரு பவுலில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு செய்யறதுக்கு பாருங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு போடுறேன். 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்ச மாவில் இந்த மாதிரி இதை எடுத்து நான் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சுளியத்தை போட்டுடலாம். ஆயில் இதில் டிப் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இது திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு மேல் மாவு மட்டும் தான் வேகணும். ஏன்னா உள்ளே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சுருக்கிறோம். அவ்வளோதானே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம பச்சை பயிர் சுளியம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.